everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் பாபாவோட பிளெஸிங்ஸ்ல. இந்த வீடியோ பார்க்குற உங்கள நிறைய பேத்துக்கு நிறைய வேண்டுதல் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு இருக்கலாம், ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு இருக்கும், வீடு வாங்கணும்னு இருக்கும், லைஃப்ல சில கஷ்டங்கள்லாம் வந்து போய் நம்ம லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், நிறைய பூஜை பண்ணுவோம், பரிகாரம் பண்ணுவோம், கோயில் அங்க பிரதட்சணம் பண்ணுறது, இந்த பூஜை அந்த பூஜைன்னு நிறைய பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக வந்து ஒரு 16 வாரம் நீங்கள் பண்ணுற பூஜை தான் சொல்கிறேன். என்னங்க ஈஸியான பூஜைன்னு சொல்கிறீங்க, 16 வாரம் பண்ணணுமான்னு வந்து கேட்காதீங்க. சில இதுக்கெல்லாம் இந்த லாங்கர் டைம் வி டேக், அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு அவ்வளோ அதிகமாக வந்து கிடைக்கும். நான் 2 தடவை பண்ணியிருக்கேன் இந்த பூஜையை. 2 தடவையுமே எனக்கு அந்த பூஜை அந்த கோர்ஸ் ஆஃப் டைம் 16 வீக்ஸ் முடியறதுக்குள்ளேயுமே அம்பாள் நான் என்ன நினச்சி அந்த பூஜை பண்ணணும் அதை வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த 16 வார விளக்கு பூஜையை பற்றி நான் நிறைய டைம் நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கேன். க்ளோஸ் டு 25K வியூஸ் வந்து நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் வந்து போயிருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதை நான் படிச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த வாரமே இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னோட கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க நிறையா பேர். அப்படி நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணவங்கெல்லாம் வந்து என் வீடியோ பார்த்து நீங்கள் பூஜை வந்து பண்ணியிருந்தீங்க. அண்ட் எகெயின் இப்போ நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த பூஜை வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா வீடியோவோட எண்டில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சில விஷயம்லாம் நம்மளுக்கு பார்க்கும் போதே நம்ம மனசுக்குள்ள வந்து தோணும், நம்மளும் இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் நிறைய தடவை இந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தாலுமே 16 வார காமாட்சி அம்மன் விளக்கு பூஜையை பற்றி இன்னும் கூட நிறையா பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. டெய்லியும் 1 or 2 கமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக வந்துட்டே தான் வந்திருக்கு. ஸோ ஐ தாட் ஓகே வை நாட் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. அண்ட் அலாங் வித் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து இந்த பூஜையை பற்றியே தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த பூஜை வந்து எப்படி பண்ணோங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் அலாங் வித் தட் என் லைஃப்பில் நடந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த சந்தோஷமான விஷயம் என்ன, அம்பாள் எனக்கு எப்படி அந்த அனுகிரகம் வந்து பண்ணாங்கிறதெல்லாம் வீடியோட எண்ணில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூஜை வந்து எப்படி பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பூஜை வந்து லேடிஸ் மட்டும்தான் பண்ணுங்கிறது வந்து கிடையாது, ஜென்ஸும் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்குமே எந்த வயசு வரம்பு வித்தியாசம்லாம் கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே இந்த பூஜையை வந்து பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சுலபமான ஒரு பூஜை. நம்ம காமாட்சி அம்மன், காமாட்சி யார், ஜெகன்மாதா, இந்த உலகத்துக்கே வந்து தாய், நமக்கு எல்லாம் வந்து ஒரு தாயா இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பண்ற ஒரு சின்ன பூஜை தான் இது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேம்லேயே வந்து இருக்கு 16 வாரம் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து பூஜை. ஸோ இந்த பூஜை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போயிட்டு 16 அகல் விளக்கு வந்து வாங்கிடுங்க, மண் அகல். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பூஜை வந்து நீங்கள் வேறு எந்த பித்தளை விளக்குலையோ வேறு உங்ககிட்ட வெள்ளி விளக்கே கூட வந்து 16 விளக்கு இருக்கலாம், ஆனால் அதில் வந்து பண்ணக்கூடாது. அகல் விளக்கில் தான் இந்த பூஜை வந்து கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் இந்த பூஜை ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா மகாபெரியவா அவரோட டிவோட்டிஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த பூஜையை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்காரு. அது எல்லாத்தையும் விடுங்க, நானே சொல்கிறேன், நானே 2 தடவை பண்ணி பலன் வந்து அடைஞ்சிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களும் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த பூஜை பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, ஒரு சங்கல்பம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு ஒரே மாதிரி ஒன்று சொன்ன மாதிரி இருக்க 16 அகல் விளக்கு மண் அகல் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது காமாட்சி அம்மன் ஃபோட்டோ இருக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் குலதெய்வம் ஏதாவது அம்பாலாக இருந்தாங்கன்னா அம்பாள் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் கிட்ட வேறு எந்த ஃபோட்டோவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோவாவது கண்டிப்பாக வந்து இருக்கும். இல்லை இந்த 5 படம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லைங்களா நம்ம எல்லார் வீட்லேயுமே, அதுலையாவது ஒரு லக்ஷ்மி படம் இருக்கும். அந்த படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சு கண்டிப்பாக பூஜை பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் இந்த பூஜை நல்லபடியாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கடையில் வந்து நீங்கள் ஒரு காமாட்சி அம்மன் ஃபோட்டோ கூட வாங்கி வந்து வச்சுக்கலாம். காமாட்சி தான் வாங்கணும்ல, காமாட்சி ஃபோட்டோ வாங்கலாம், லலிதாம்பி ஃபோட்டோ வாங்கலாம், இல்லை பாலதிரிபுர சுந்தரி யார் ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் வந்து வச்சு பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து மகாபெரிவாவோட டிவோட்டியாக இருக்கீங்கன்னா மகாபெரிவா வேற இல்லை, காமாட்சி வேற இல்லை, மகாபெரிவாவோட ஃபோட்டோவே வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம்.
இது எதுவுமே இல்லைங்க. என்னோட குலதெய்வம் வந்து ஒரு அம்மன், வாட் எவர் அம்மன், பெரிய நாயகி அம்மனாக இருக்கலாம், இல்லை எங்களோட லைக் அப்பா சைட் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அஜி அம்மன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் சைட் குலதெய்வம் வந்து இப்போ காமாட்சி. ஸோ அதனால் நான் காமாட்சி ஃபோட்டோவே வச்சு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு அம்மன் குலதெய்வமாக இருந்தால் அந்த அம்மன் ஃபோட்டோக்கும் நீங்கள் வந்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் மனசில் வந்து பாவம் தான் அந்த அம்மாவே பார்த்துட்டு அவங்களையவே நீங்கள் காமாட்சியாக நினச்சி மனசில் வந்து இது பண்ணிவிட்டு இந்த பூஜையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபாலோட் பை 15 வெள்ளிக்கிழமை. ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 15 வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை வந்து நீங்கள் விடாமல் கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்போ ஒரு கொஷின் வரும், ஜென்ஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லை, லேடிஸ் நம்ம எப்படி வந்து விடாமல் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வாரம் வந்து முடிச்சிட்டிங்க, 3rd வீக் வந்து உங்களுக்கு மந்த்லி சைக்கிள் வருது, அந்த வாரம் உங்களுக்கு பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கும் அடுத்த வாரத்தை வந்து நீங்கள் வந்து 3rd வீக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 வாரம் முடிச்சிட்டிங்க, 3rd வீக் வந்து உங்களுக்கு பண்ண முடியாமல் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து நீங்கள் 3rd வீக்காக வந்து கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ லேடிஸ்க்கு வந்து இப்படி தான் வந்து நம்ம இந்த பூஜையை வந்து பண்ணி முடிக்க வந்து முடியும். 16 வாரம் நம்மளுக்கு வந்து தட்டி போகாமையும் சில பேருக்கு வந்து வரும். அது எல்லாமே அம்பாலோட அனுகிரகம் தான், நம்ம கையில் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதெல்லாமே பாடிலி சேஞ்சஸ் தான். இதில் வந்து நம்ம எதுவும் பேடாக ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஒரு வாரம் வந்து தள்ளி போகுதுன்னா அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து கவுண்ட் வந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் வந்து போயிருக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரைடேஸை வந்து ஸ்கிப் பண்ணுமே தவிர வேறு எந்த ரீசனுக்காக நான் வந்து ஒரு ஊருக்கு போயிடுறேன், நான் வந்து எனக்கு வந்து அன்றைக்கி நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது அதனால பண்ண முடியாது அப்படின்னு வந்து எந்த ரீசனுக்காகவுமே இந்த பூஜையை வந்து தள்ளி போடாதீங்க. அது வந்து அப்படி பண்ணவுமே வந்துக்கூடாது. இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் வேணால் நம்ம பூஜையை வந்து ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்த வாரங்களில் வந்து கொண்டு போயிருக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். 16 அகல் விளக்கு வந்து வாங்கிட்டோம், அம்பாள் ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் பூஜை ரூமை வந்து முந்தின நாளே நல்லா வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் மணப்பலகை இருந்தால் மணப்பலகை எடுத்து வச்சுட்டு அதில் அம்பாலை வந்து அமர்த்தி வைங்க. அம்பாள் ஃபோட்டோ வந்து உட்கார வச்சுட்டு அம்பாள் முன்னாடி குத்து விளக்கு ஏற்றனா ஏற்றுங்க, இல்லை உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு இருந்தால் காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு நல்ல தூப தீபம் எல்லாமே வந்து போடுங்க, சாம்பிராணி போடுங்க, பக்தி ஏற்றுங்க. அந்த இடத்தையே வந்து கமகன்னு நல்ல நறுமணத்தோடு வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது அம்பாலோட ஃபோட்டோஸ்க்கு முடிஞ்சால் மாலை போடுங்க. எல்லாம் நல்ல வாசனை உள்ள மலர்கள். நான் எப்பயுமே என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா இது, நல்ல வாசனையான மலர்கள் வந்து எல்லா கடவுளுக்குமே வந்து யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நல்ல வாசனையான மலர்கள் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்கும். அண்ட் வாசம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நிறைய பாசிட்டிவிட்டி வந்து இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நல்லா அழகழகான வாசனையான மலர்கள் எல்லாமே அம்பாள் ஃபோட்டோவுக்கு வந்து போடுங்க. அண்ட் கொஞ்சம் பூ வந்து அர்ச்சனைக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் வந்து வைக்கணும். நம்மளால முடிஞ்சது என்ன வேணாலுமே வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸோ நட்ஸோ ஏதாவது ஒரு டேட்ஸோ இல்லைன்னா வெறும் பாலில் வந்து ஏலக்காய் போட்டு பனங்கற்கண்டு போட்டு வைங்க. அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா பாயசம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு வாரம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்வீட்டோடு வந்து அம்பாளுக்கு வந்து வச்சு ஆரம்பிங்க. ஃபாலோடு பை நீங்கள் எப்போ பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக அம்பாளுக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு தான் நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். முடிஞ்சால் இது கூட வந்து வெத்தலைப்பாக்கும் 2 வாழைப்பழமுமே கூட வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வாரம் பண்ண போகிறீங்க. ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துகிட்டு நல்லா திரி போட்டு நல்லெண்ணெயில் வந்து பண்ணலாம். உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து பசு நெய் ஊற்றி வந்து பண்ணுங்கள். நெய்யில் வந்து பண்ணுறது அதை விட இன்னும் விசேஷம். நான் முன்னாடியே வாசனை மலர்களுக்கு சொன்ன மாதிரி நெய் ஊற்றி நம்ம நெய் விளக்கு ஏற்ற வந்து அந்த இடத்துல வந்து பாசிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், லக்ஷ்மி கடாட்சம் கூட. இல்லை என்னால் வந்து முடியாது அப்படின்னா நல்லெண்ணெய் செக்லாட்டின நல்லெண்ணெய் வந்து விட்டுட்டு அதில் வந்து 1 or 2 drops ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ வந்து போட்டு விளக்கு வந்து ஏற்றுங்க. இந்த மற்ற கடையில் கிடைக்கிற எண்ணெயெல்லாம் வேறெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த 5 எண்ணெய் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ்வலி டெய்லி பூஜைக்குமே அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அழகாக வந்து ஒரு விளக்கு வந்து அம்பாள் முன்னாடி வந்து ஏற்றிக்கோங்க. எப்பயுமே விளக்கு நம்ம வந்து வைக்கும்போது கீழே வந்து ஒரு தட்டு வச்சு தான் வைக்கணும். பிகாஸ் அந்த விளக்கே வந்து அம்பாள் தான், அவங்கள வந்து கீழே நம்ம அமர்த்தி வைக்கிற மாதிரி வந்து வைக்கக்கூடாது. தட்டு இல்லைன்னா ஒரு குட்டி வாழை இலையாவது கட் பண்ணி அது மேலே வந்து இந்த விளக்கை வச்சு ஃபஸ்ட்டு விளக்கை வந்து ஏற்றுங்க. ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வந்து நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து முழுமுதற் கடவுள் வந்து அவர் தான். இந்த மாதிரி வந்துப்பா நான் வந்து இந்த 16 வாரம் காமாட்சி அம்மன் பூஜை பண்ணணும்னு வந்து நினச்சிருக்கேன். ஸோ நல்லபடியாக இந்த 16 வாரமே எந்த தடங்களுமே இல்லாமல் வந்து நான் கும்பிடணுங்கிறத வேண்டிக்கோங்க. ஸோ அதனால தான் அவருக்கு பேரே வந்து விக்ன விநாயகர். விக்னம்னா நமக்கு வர தடைகள் எல்லாத்தையுமே, அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆளிக்கிறவர் அப்படின்னு அவரை வந்து ப்ரே பண்ணிட்டு அடுத்தது த ஹீரோ ஆஃப் தி ஆர்
நம்ம காமாட்சியை வந்து நீங்கள் வந்து கும்பிட்டுக்கோங்க. அம்மா இந்த வேண்டுதல் வந்து எனக்கு இருக்குது. உங்கள் மனசில் நீங்கள் என்ன வேண்டுதல் வேணாலும் வச்சுருப்பீங்க. அந்த வேண்டுதலை வந்து நினச்சிட்டு, அம்மா இந்த வேண்டுதல் எனக்கு வந்து இருக்குது, உன்னோட கருணையால் உன்னோட ஆசீர்வாதத்தால் அந்த வேண்டுதல் வந்து எனக்கு நிறைவேறணும், நான் உனக்கு 16 வாரம் பூஜை பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஃபஸ்ட்டு விளக்கை வந்து ஏற்றுங்க. ஏற்றிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து 108 காமாட்சி அம்மன் போற்றி வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஒவ்வொன்றா படித்து ஒவ்வொன்றா படிங்க. அதில் ஒவ்வொன்றா வந்து கருணையுள்ள தெய்வம் நீயே காமாட்சி அப்படி லைக் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு நாமாஸ் வந்து வரும். ஒவ்வொன்றும் படிக்கும்போது ஒவ்வொரு பூவை எடுத்து அம்பாலோட பாதத்தில் வந்து போடுங்க. என்னென்ன பூலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தாமரை யூஸ் பண்ணலாம். செண்பகம் வந்து அம்பாளுக்கு அவ்வளோ பிடிக்கும், செண்பக பூ கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள். வில்வ இலை வந்து யூஸ் பண்ணலாம். மல்லி, முல்லை, ஜாதி இந்த மாதிரி வாசனை மலர்கள். பன்னீர் ரோஸ் கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள். ஒரு தாமரையாவது கிடைச்சா ஒரு தாமரை அம்பாலோட திருவடியில் வந்து வைங்க. இல்லை தாமரையோட இதழெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு நாமா நீங்கள் சொல்ல 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 அர்ச்சனை வந்து பண்ணுங்கள். 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணும். அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விருத்தம்னு ஒன்று இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த 108 போற்றிக்கு நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இது ரெண்டையுமே நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ அடுத்தது காமாட்சி அம்மன் விருத்தம் வந்து படிங்க. படிக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். தமிழ் தான் இது, இப்போ நான் சொன்னது ரெண்டுமே தமிழ் தான், எதுவுமே சான்ஸ்கிரிட் வந்து கிடையாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த காமாட்சி அம்மன் விருத்தம் நீங்கள் படிக்க படிக்க நீங்களே ஒவ்வொன்றா வந்து அம்பாள் கிட்ட வந்து கேட்குற மாதிரி இருக்கும். நீ எனக்கு பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அது படிக்கும் போதே. ஃபஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுலேயே லிரிக்ஸோடு தான் வரும். நான் கொடுக்குற லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லிரிக்ஸோடு வந்து வீடியோ வரும். அதை போட்டு விட்டுட்டு அப்படியே கூடயே இந்த லிரிக்ஸை பார்த்து வந்து மாயவன் தங்கை எப்படி வரும் அடுத்தது, அது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து பார்த்து படிங்க. அந்த டியூனோடு சேர்த்து படிங்க. ஒரு 16 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ அந்த வீடியோ, அவ்வளோதான். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அவ்வளோதான். 108 போற்றி படிச்சிட்டிங்க, காமாட்சி அம்மன் விருத்தம் படிச்சிட்டிங்களா? இனி அடுத்தது என்ன? அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அம்பாள் இதுதான் வேணும் அதான் வேணும்னு எதுவுமே டிமாண்ட் பண்ணவே வந்து மாட்டோம். நம்ம வந்து அப்படியே காஸ்ட்லியாக நிறையா அவ்வளோ ஸ்வீட் அது இதுன்னு செஞ்சு வெள்ளித்தட்டில் பரிமாறுறதையும் அம்பாள் ஒரே மாதிரி தான் ஏற்றுப்பாங்க. எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு 2 வாழைப்பழம் வச்சாங்க கூட அம்பாள் வந்து சந்தோஷமாக தான் எடுப்பாங்க. நம்ம மனுஷங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் திரும்ப சொல்லணும்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம இத்தனையுமே வந்து பண்ணுறோம். தட் ஷோஸ் ஆர் பக்தி டுவர்ட்ஸ் அம்பா. நம்மளோட பாவம் அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக பூ இருந்தால் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கே வந்து வராது. நிறைய எனக்குலாம் வந்து பூ வேணும். நான் ஏதோ வந்து என்னமோ ஒரு மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து என்னோட பாவம். தட் டசன்ட் மீன் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி தான் இருக்கணும் கிடையாது. ஸோ நெய்வேத்தியம் வந்து பண்ணுங்கள். நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கம்மன்னு ஏதாவது பக்தி இல்லை சாம்பிராணி வந்து போட்டு அம்பாள் காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக எல்லாத்தையும் காமிச்சிட்டு வந்து கடைசியில் தூப தீபம்லாம் காட்டிட்டு பூஜையை நிறைவுபடுத்திட்டு நமஸ்காரம் வந்து அம்பாள் கிட்ட வந்து பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த வாரம். ஸோ இதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாரம் ஒரு விளக்கு வந்து பொருத்தியிருப்பீங்களா? அந்த விளக்கை வந்து நீங்கள் வந்து குளிர வைக்கவே கூடாது. நெய் ஊற்றிருப்பீங்களோ எண்ணெய் ஊற்றிருப்பீங்களோ அதுவாக தானாக வந்து மலை ஏறணும் அந்த விளக்கு. அதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. அன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறமா இதர் அன்னைக்கோ இல்லை அடுத்த நாள் சனிக்கிழமை எடுத்து அந்த விளக்கை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி பத்திரமா வந்து வச்சுருங்க. 2வது வாரம் வரும்போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாரம் பொருத்தி இந்த விளக்கு அலாங் வித் செகண்ட் வாரத்தோட புது விளக்கு இதையும் எடுத்து பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு திரி போட்டு அதே மாதிரி விளக்கு போட்டு இதே சேம் ப்ரொசீஜர் 108 போற்றி காமாட்சி அம்மன் விருத்தம். இது கூட உங்களுக்கு வந்து வேறு அம்பாள் பாட்டு தெரியுதா, இல்லை திருசதி உங்களுக்கு தெரியுதா, இல்லை லலிதா சகஸ்ரநாமம் தெரியுதா, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படித்து அம்பாளுக்கு வந்து பூஜை வந்து பண்ணலாம். ஸோ இப்படியே வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமாக 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம் போகிறோன்னா ஃபஸ்ட்டு 2 வாரத்தோட விளக்கு அலாங் வித் 3rd வீக்கோட விளக்கு இப்படி கன்டினியூ பண்ணி போய் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அம்பாள் முன்னாடி 16 விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுவீங்க பாருங்கள். சந்தோஷம் அப்படி சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீங்கள் லாஸ்ட் வீக் பண்ணும்போது நிறைய 16 விளக்கு ஆகிருங்களா. ஸோ ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. ஒரு தட்டோ இல்லை 2 தட்டோ எடுத்து எல்லா விளக்கையும் அதில் வச்சு ஏற்றி பூஜை பண்ணுங்கள். அந்த 16 விளக்கோட ஒலிக்கு பின்னாடி நீங்கள் வச்சுருக்க அம்பாள் ஃபோட்டோவில் வந்து ஒரு ஃபேஸில் ஒரு க்ளோ தெரியும் பாருங்கள். சான்ஸே இல்லை, சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையில் அவ்வளோ அழகாக இருக்கும் அம்பாலோட முகம் வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த பூஜை விதானங்கள்லாம் வந்து இவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு பூஜை, எல்லாருமே வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு கொஷின் எல்லாத்துக்கும் வரும், ஃப்ரைடேஸ் மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னு. கண்டிப்பாக ஃப்ரைடேஸ் மட்டும்தாங்க வந்து பண்ணோம். எனக்கு போன வாரம் கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, நான் ஒரு ஃப்ரைடே வந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக 16 டேஸ் பண்ணலாமா அப்படின்னு.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு சொல்லிக் கொடுத்த வரைக்கும், நான் நிறையா பேர்த்தோட வீடியோஸ் பார்த்த வரைக்கும் அப்படி வந்து யாருமே சொல்ல கிடையாதுங்க. கண்டிப்பாக 16 வாரம் வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணணும். அடுத்ததாக மார்னிங் பண்ணலாமா ஈவினிங் பண்ணலாமா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அது டோட்டலி வந்து உங்களோட சாய்ஸ் தான். எதர் உங்களால் மார்னிங்கே வந்து பண்ணிட முடியும் அப்படின்னா, ஃப்ரைடே பண்ணிட முடியும்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் முடியும்னா, அதை விட விசேஷம் வந்து எதுவுமே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிச்சு வேணாம்னா எல்லா விஷயத்தையுமே கடவுளாகட்டும், இந்த பிரபஞ்சமாகட்டும் நமக்கு வந்து கொடுத்துரும். முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். இல்லைன்னா மார்னிங் 6 to 7 சுக்கிர ஓரையில் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 10:30 to 12 ஆகும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் மட்டும் இந்த பூஜை வந்து பண்ண வேணாம். அண்ட் மத்தியான நேரத்தில் பண்ணாதீங்க. விட்டால் இல்லைனா ஈவினிங் வந்து பண்ணுங்கள். யூஸ்வலி இது விளக்கு பூஜை அப்படிங்கிறதுனால ஈவினிங் வந்து நம்ம விளக்கு பொறுத்தனதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, வேலைக்கு ஒர்க்கிங் வேணா இருந்தால் ஈவினிங் தான் பண்ண முடியும்னா மார்னிங் ஆர்லியராக பண்ண முடியும். நீங்கள் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுவே வந்து எல்லா வாரமே வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போய்க்கோங்க. மார்னிங் பண்ணிங்கன்னா மார்னிங்கே கொண்டு போயிருங்க. இல்லை ஈவினிங்னா ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக வந்து அம்பாள் முன்னாடி உட்காந்து இந்த இதுக்குன்னு வந்து ஒரு 1 hour வந்து டைம் ஒதுக்கிக்கோங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறது 1 hour. காமாட்சி அம்மன் விரதம்கே 20 minutes தேவைப்படும். நீங்கள் பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes. அதுக்கப்புறம் ஒரு ½ hour உங்களுக்கு வேண்டுதெல்லாம் என்ன வேணாலும் இருக்கலாம். அம்பாள் முன்னாடி நீங்கள் வந்து வேணுங்க. ஸோ ஒரு 1 hour இதுக்கு ஒதுக்கிட்டு எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் நல்லபடியாக வந்து பூஜை பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேண்டி இந்த பூஜை வந்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அம்பாள் வந்து அதை வந்து நடத்தி கொடுப்பா. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மலாம் போய் அவங்கக்கிட்ட கேட்கணுன்னே கிடையாது. அவங்களுக்கே தெரியும் நமக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. பட் நம்மெல்லாம் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. நம்ம இது கேட்கலாம் வைக்கலாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம போய் அவங்ககிட்ட வந்து கேட்குறோம். கேட்குறதுலேயும் எதுவும் தப்பு வந்து கிடையாது. நம்ம அம்மா கிட்ட, நம்ம வீட்டில் எப்படி நம்ம அம்மா கிட்ட வந்து கேட்குறோமோ, இந்த ஜெகன் மாதா அவகிட்ட போய் நம்ம கேட்குறதுல எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது. நம்ம கேட்குற விஷயம் என்னங்கிறத பார்த்துட்டு அம்பாள் நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. ஸோ நம்பிக்கையோடு வந்து இந்த பூஜை வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்க, பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே முடிஞ்சால் தைவெள்ளி ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு டே. முடிஞ்சால் இன்றைக்கே வந்து நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேண்டுதல் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, எல்லா விதத்துலையுமே அம்பாள் உங்களை நல்லா வந்து வச்சுருக்கா அப்படின்னா நீங்கள் அம்பாளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக கூட நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணலாம். இல்லை வேறு யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்காக வேண்டிட்டு கூட நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து பண்ணலாம். கண்டிப்பாக 100% வந்து இந்த பூஜை வந்து பலன் கொடுக்குற ஒரு பூஜை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான பூஜை. இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணோம்னா இல்லாமல் நம்ம ரொம்ப சாதாரணமாக பண்ணாலே வந்து அம்பாள் அதை வந்து ஏற்றுட்டு அவ்வளோ அனுகிரகம் வந்து அம்பாள் நமக்கு இதில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த பூஜை வந்து நான் 2 தடவை பண்ணியிருக்கேங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு வாரம் இந்த பூஜை வந்து நம்ம பண்ணும்போது திடீர்னு நாங்கள் பார்த்துட்ருக்கேன். அம்பாள் ஃபோட்டோ அங்கே வச்சுருக்கேன், அதனால தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இப்போ வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து வரும். 16 வீக்ஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற, இந்த விளக்கெல்லாம் என்ன பண்ணணும். 16 வீக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, திரும்ப இந்த விளக்கு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி தொடச்சி இந்த மண்ணாகல் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு திருப்தி வரும். உங்களுக்கே வந்து திரும்ப ஃப்யூச்சரில் பண்ணலான்னு ஒரு ஆசை வரும், எப்பயாவது பண்ணணும். ஏன்னா உங்களுக்கே ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு வைங்க, எனக்கு இது வேணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த பூஜை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த விளக்கு எடுத்து அதே மாதிரி திரும்ப ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த விளக்கை வந்து நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. வேறு எந்த விளக்கு கூடயும் வந்து நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். வேறு எதுக்காகவும் இந்த விளக்கையும் நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த பூஜை வந்து பண்ணணும்னு தோன்றப்ப யூஸ் பண்ணுறதுக்காக இந்த விளக்கை வந்து தனியாக வச்சுக்கோங்க. 16வது வாரம் நான் பூஜை முடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப, அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப உங்களால் முடிஞ்சுன்னா 3 சுமங்கலி, 5, 7, 9 இந்த மாதிரி எத்தனை சுமங்கலிகளை வந்து முடியும்ல, கன்னியா குழந்தைக்கு எத்தனை பேர்த்து முடியுமோ உங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுங்க. வெத்தலை பாக்கு, மஞ்சள், வாழைப்பழத்தோடு வச்சு தட்சிணை வந்து கொடுங்க. இல்லை உங்களால் வந்து இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மஞ்சள் சரடு, வளையல், ப்ளவுஸ் பெட்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து சாப்பாடு செய்ய முடிஞ்சுன்னா சாப்பாடு செஞ்சு போடுங்க. இல்லைனா வந்து ஒரு சக்கரை பொங்கல் செய்கிறீங்க, இல்லை ஒரு பாயசம் பண்ணுறீங்கன்னா இந்த பிரசாதத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அம்பாவில் வந்து சேர்த்துட்டு அவங்களுக்கு குங்குமம் கொடுத்துட்டு தாம்பூலம்லாம் கொடுத்து அவங்களும் சந்தோஷமாக அவங்கள வந்து, அவங்க எல்லாருமே அம்பாள் தான். நம்ம வீட்டுக்கு வர அவங்க வந்து ஒரு அம்பாள் தான். ஸோ நம்ம எப்படி ஃபோட்டோவில் இருக்க அம்பாளை நல்லா பார்த்துக்கிறோமோ அது மாதிரி அவங்களையும் நம்ம திருப்தியாக வந்து சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சாலே அம்பாலோட அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக வந்து
கிடைச்சிடும். இல்லை எனக்கு அப்படி முடியாது, வீட்டுக்கெலாம் யாரையும் கூப்பிட்டு கொடுக்க முடியாதுன்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஏதாவது அம்பாளுக்கு வந்து வாங்கி கொடுங்க. இல்லைனா அங்கே ஒரு 2 அங்கே ஒரு 3 சுமங்கலி இல்லைனா 5 சுமங்கலிக்கு மஞ்சள் சரடு வளையல் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். இல்லை என்னால் நல்லா பண்ண முடியும்னா உங்களால் எத்தனை சுமங்கலி முடியுதோ அத்தனை சுமங்கலியும் வீட்டில் வந்து கூப்பிட்டு எல்லாத்துக்கும் தாம்பூலம் கொடுத்து சந்தோஷமாக அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வேணுங்கிறலாம் பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் அந்த மாதிரி பண்ணல. ஃபஸ்ட் டைம் பண்ணி முடிக்கல நான் ஊரில் வந்துருந்தேன். கோயிலில் வந்து ஒரு 3 இல்லைனா 5 சுமங்கலிக்கு வந்து தாம்பூலம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் போன ஜனவரியில் கரெக்ட் இதே டைமில் தான் நான் போன ஜனவரியில் வந்து இந்த பூஜை வந்து நான் பண்ணி முடித்தேன். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 சுமங்கலியை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு புடவைலாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற மங்கள வஸ்துக்கள் எல்லாமே பொட்டு, கண்ணாடி வளையல், கண்மை, இந்த மாதிரி சீப்பு, இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னலாம் தோணுது, ஒரு பொண்ணு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நானும் இவரும் அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அக்ஷதை கொடுத்து அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, அதுக்கப்புறமே வந்து எங்கள் லைஃப் வந்து ரொம்ப மேலே 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 அம்பாள் வந்து எங்களை கொண்டு போயிட்டு தான் இருக்கா. அதான் நான் இது பண்ணாதான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்து கிடையாது. நம்மளோட பக்தி நமக்கு எவ்வளோ வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறங்கிறது தான் எல்லாமே வந்துருக்கு. ஆத்மார்த்தமாக நம்ம பக்தி பண்ணாலே வந்து அம்பாலோட அனுகிரகம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக வந்து நான் பண்ண மாதிரியே எல்லாத்துக்கும் கூப்பிட்டு நீங்கள் சாரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல கிடையாதுங்க. அது வந்து என்னோட ஃபார்ம். எனக்கு அப்படி வந்து தோணுச்சு. நான் ஒரு 16வது வாரம் அந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் நான் 4th வீக்கோ 5th வீக்கோ பூஜை பண்ணும்போது எனக்காக தோணுச்சு நம்ம ஒரு 3 சுமங்கலியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு புடவை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஸோ அதே மாதிரி விஷயத்த நான் வந்து பண்ணினேன். எனக்கு தோணுச்சு, நான் வந்து பண்ணினேன். ஸோ உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் தோணுது, உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். நம்மளோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு மென்மேலும் மென்மேலும் வளர 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 நம்ம நல்ல நல்ல பொசிஷனில் வந்து லைஃப்பில் வந்து போயிட்டே இருப்போம். நாட் ஒன்லி இந்த மீன்ஸ் ஆஃப் மணி, ப்ராஸ்பெரிட்டி, வெல்த் இது மட்டும் சொல்லவே கிடையாது. ஒரு நல்ல சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதாகட்டும், ஒரு நல்ல நல்ல நிறைய பக்தி பண்ணுறவங்களோட ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறதாகட்டும். இது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேங்கிறத இனிமேல் நான் அடுத்து சொல்ல போகிற விஷயத்துல தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன் இது. ஸோ நிறையா நம்ம அடுத்தது பக்தி பண்ணுறதுக்கு வந்து கோயிலுக்கு போகிறதாகட்டும், நிறைய பகவத் கைங்கரியத்தில் வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கிறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அம்பாலோட அனுகிரகம் வந்து வேணும். ஓகே, நான் முன்னாடியே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன், ரொம்ப இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம எத்தனையோ பேர்த்துக்கிட்ட வந்து பேசுகிறோம், எத்தனையோ பேர்த்துக்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ஷன் வரும், ஒரு சிப்ளிங் மாதிரி ஒரு பிரதர்லி கனெக்ஷன், சிஸ்டர்லி கனெக்ஷன் எத்தனையோ வந்து வரும். சில பேர்த்துக்கிட்ட சும்மா ஓகே லைக் நாம்கேவாஸ் வந்து பேசிட்டு நம்ம வந்து போயிடுவோம். அப்படி வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 2-3 இயர்ஸாகவே ஒரு அண்ணா வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் இருக்க அம்பாலாம் வந்து ரொம்ப அழகாக வந்து இருப்பாங்க. ஸோ அந்த அம்பாள் விக்கிரகம் அவங்க எங்கே வாங்கினாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் அவங்ககிட்ட வந்து பேசவே ஆரம்பித்தேன். லைக் லேட்டர் வி பிகேம் சம் குட் ஃப்ரெண்ட்ஸ். லைக் டெய்லியும் பேசிக்கிறது அப்படியே கிடையாது, எப்பயாவது ஒரு தடவை ஸ்டோரி ரியாக்ட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பேசிப்போம். அண்ட் லாஸ்ட் இயர் நான் அந்த 16 வாரம் காமாட்சி அம்மன் பூஜை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்ததில் எனக்கு வந்து லலிதா சகஸ்ரநாமம் வந்து தெரியாது. எனக்கு வந்து கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. பார்க்கலாம் வந்து அம்பாள் வந்து எப்போ எனக்கு அனுகிரகம் கொடுக்கலான்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நான் ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு அந்த அண்ணா வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீ உனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்காமா, கண்டிப்பாக வந்து அம்பாள் வந்து உனக்கு அதுக்கான அனுகிரகம் வந்து பண்ணுவாங்க, சீக்கிரமே நீ கற்றுப்ப பாருமான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு கிளாஸில் வந்து சேர்ந்திருந்தேன். ஃபார் சம் ரீசன் எனக்கு அந்த கிளாஸ் வந்து பிடிக்கல. லைக் ஒரு எல்லாருமே வந்து அட் அ டைமில் சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு கான்சன்ட்ரேஷனோ எனக்கு ஒரு தனியாக வந்து ஒழுங்காக எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து படிக்கல. ஸோ அது வந்து நான் அப்படியே வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ட்ராப் அவுட் வந்து பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டேன். சரி ஓகே, அம்பாள் எப்போ நினைக்கிறாளோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும், கோயிலுக்கு போகும்போது தான் பார்த்தா எல்லாரும் படிப்பாங்க. அண்ட் இன்ஸ்டாலையும் நிறையா பேர்த்தோட வீடியோஸ்லாம் பார்த்தா நவராத்திரி அப்போல்லாம் அப்படி படித்து சான் பண்ணி அப்படியே வேகமாக வந்து சான் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆசையாக வந்து இருக்கும். ஸோ இந்த வருஷம் ரேண்டமாக ஒரு நாள் பொங்கலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி January 13 தானே வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கற்றுக்கிட்டியாடா நீ ஆல்ரெடின்னு கேட்டால். இல்லைனா நான் லாஸ்ட் இயர் சேர்ந்திருந்தேன், அண்ட் ஃபார் சம் ரீசன்ஸ் என்னால் அதை வந்து கற்றுக்க முடியல, விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். சரி நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ கற்றுக்கிறியா அப்படின்னு வந்து கேட்டாங்க. த மொமெண்ட் ஹி ஆஸ்க்ட் என்னால் வந்து நோ சொல்லவே வந்து முடியல. நான் யோசிக்கலாம் இல்லை நமக்கு எப்படி எந்த டைமிங் வந்து செட் ஆகும், எப்படி நம்ம படிக்க போகிறோம், நான் படித்து முடிச்சிடுவேன். என் மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய செல்ஃப் டவுட் இருந்துச்சு, நான் இதை வந்து படிச்சிடுவேனா, கஷ்டமாக இருக்குமாச்சு அப்படின்னு. உடனே வந்து நான் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு 13ஆம் தேதியே நான் நினைக்கிறேன் வந்து போகிக்கு முந்தின நாள் நினைக்கிறேன், அன்றைக்கே வந்து நாங்கள் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெய்லி எனக்கு வந்து கிளாஸ் வந்து ஒரு 1 hour அரௌண்ட் 1 hour வந்து போகும். நேற்றோடு எனக்கு வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. நேற்றுனா ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து ஆக்சுவலி கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு.
லாஸ்ட் 3 டேஸுமே வந்து நான் பாதியாக வந்து டெய்லியும் அவங்கக்கிட்ட வந்து சாண்ட் பண்ணி காமிச்சு கரெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கூட வந்து கிடையாது. அதுலேயும் நிறையா நாள் வந்து நான் சில நாள் வந்து லீவு, அப்புறம் அவங்க ஒரு நாள் வந்து லீவ் அப்படின்னு வந்து போயிடுச்சு. ஒரு 20 டேஸ் 18 டேஸ் அந்த மாதிரி வந்து ஹார்ட்லி நான் வந்து கற்றுருப்பேன். அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு வந்து இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அம்பாள் முன்னாடி அந்த 183 ஸ்லோகம், லலிதா சகஸ்ரநாமத்தில் வந்து 183 ஸ்லோகம் இருக்குது. இந்த 183 ஸ்லோகத்தையும் நான் வந்து அம்பாள் முன்னாடி இன்னைக்கு காலையில் வந்து சாண்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் தேர் வில் பி a lot of mistakes. நான் இப்போ தான் கற்றுக்கனால நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். பட் ஸ்டில் அம்பாள் வந்து அதெல்லாம் பொறுத்துட்டு என்னை வந்து சந்தோஷமாக பிளஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது கூடயே சேர்ந்து இன்னொரு விஷயம் இன்னைக்கு நான் வந்து பண்ணேன். அது என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் வந்து ஒரு நாமம் வரும், பஞ்ச சங்கியோபயச்சாரிணி அப்படின்னு. அதாவது வந்து என்னென்னா, இதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்குன்னு வைங்களேன். மகாபெரியோட ஸ்டோரி. உங்கள் எல்லாத்துக்கும் அந்த ஸ்டோரி வந்து தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து அதை வந்து சொல்கிறேன். பிகாஸ் வீடியோ ரொம்ப வந்து லென்த்தியாக வந்து போயிடும். அதாவது என்ன, சிம்பிளாக சொல்லணுன்னா, அஞ்சு பொருட்கள் வச்சு பூஜை பண்ணுறதுனா அம்பாவுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நாமா. அதான் பஞ்சனா 5. ஸோ இது ரிலேட்டடாக மகாபெரிவா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு, ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தாரு. அவங்க அதை பண்ணி பலன் அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எனக்கு ஆல்ரெடியும் தெரியும். நான் அண்ணா வந்து டீச் பண்ணும்போது எனக்கு இதை வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, நான் இதை வந்து பண்ணுறேன்டா, இந்த பூஜை, இந்த பஞ்ச சங்கியோபயச்சாரிணி பூஜை வந்து நான் வந்து பண்ணுறேன்டா. எப்போல்லாம் வந்து கோவிலுக்கு வந்து போகிறேன்னா அம்பாளுக்கு வந்து 5 பூ வாங்கிட்டு போவேன். நான் 5 சில பூஜைலாம் அவங்க வந்து பண்ணிட்டாங்க. 5 வெள்ளி காயின் வச்சு பண்ணலாம். எனக்கு வந்து சொன்னாங்க. த மொமெண்ட் ஹீ டோல், நான் வந்து மனசில் வந்து நினச்சிட்டேன், ஓகே நான் வந்து இந்த ஃப்ரைடே தைவெள்ளி அப்போ அம்பாள் முன்னாடி படிக்கும்போது அம்பாளுக்கு நான் இதே மாதிரி பண்ணணும். 5 விதமான மலர்கள் வாங்கி அர்ச்சனை பண்ணணும். 5 விதமான நெய்வேத்தியம் வந்து அம்பாளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த 5 விதமான மலர்கள் வந்து என்னென்ன நான் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, செண்பகம். லலிதா சஹஸ்ரநாமத்தை அம்பாலே சொல்லியிருக்காங்க. லைக் அம்பாளுக்கு வந்து செண்பகம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது தாமரை, அடுத்தது வந்து வில்வம், அரளி அண்ட் பன்னீர் ரோஸ். இந்த 5 ஃப்ளார்ஸ் வச்சு இன்னைக்கு நான் வந்து அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணேன். ஸோ லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே அம்பாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியமோட நேம் எல்லாமே வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 99th ஸ்லோகமில் வந்து பார்த்தீங்கன்னா பாயாசான பிரியா அப்படின்னு வரும். விச் மீன்ஸ் அம்பாளுக்கு வந்து பாயாசம்னா வந்து ரொம்ப வந்து பிடிக்குமா. அதே மாதிரி இன்னொரு நாமால வந்து பார்த்தீங்கன்னா தாம்பூல பூரித்த முக்கி அப்படின்னு வந்து ஒரு நாமா வந்து வரும். விச் மீன்ஸ் அம்பாளுக்கு வந்து தாம்பூல பூரித்த முக்கி அப்படின்னு வந்து ஒரு நாமா வந்துருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அம்பாளுக்கு வந்து தாம்பூலம் வந்து அவங்க வாயில் வந்து தாம்பூலம் வந்து தரிசிப்பாங்களா, அது வந்து அம்பாளுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்குமா. ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றா வந்து நான் பார்த்துட்டு 5 நெய்வேத்தியம்ஸ் வந்து மெயினாக வந்து சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸு, ஹனி, பாயசம், அப்புறம் வந்து நெய் கலந்த சாதம், அப்புறம் வெல்லம் கலந்த சாதம். ஸோ வெல்லம் கலந்த சாதம்னா விச் மீன்ஸ் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா வெண்பொங்கல், லெமன் ரைஸ், தாம்பூலம், இது எல்லாமே அம்பாளுக்கு பிடிக்கும். ஒவ்வொன்றான்னு சொன்னேன். இதில் நான் 5 வந்து எடுத்துக்கிட்டேன். நான் இதில் 5 நைவேத்தியம் என்னென்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கர்ட் ரைஸு, அதுக்கப்புறமா பாயசம், அப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து அம்பாளுக்கு வந்து தாம்பூலம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால தாம்பூலம் வந்து பண்ணியிருந்தேன். தாம்பூலம் எப்படி பண்ணேன்னா, வெத்தலைக்குள்ளே வந்து குல்கந்தை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணேன். ஆல்ரெடி குல்கந்தை இருந்துச்சு. ஸோ குல்கந்தை வந்து வச்சுட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து வச்சுட்டு ஃபுல்லாக அந்த வெத்தலையெல்லாம் இது பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கிராம்பை வந்து இது பண்ணி அம்பாளுக்கு வந்து வச்சுட்டேன். ஆனால் அதுவுமே 5 தாம்பூலம் வந்து வச்சுருந்தேன். நான் 5 நெய்வேத்தியம் 5 மலர்களால் வந்து இன்றைக்கி நான் வந்து அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன். அவ்வளோ 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 சந்தோஷமாக எனக்கு வந்து இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு லலிதா சஹஸ்ரநாமம்னா என்னன்னே வந்து தெரியவே தெரியாது. இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அம்பாள் வந்து அந்த அண்ணா மூலியமாக எனக்கு கற்றுக்க வச்சு எத்தனையோ பேர் வந்து மேபி அவங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னே எந்த அவசியமே வந்து கிடையாது. ஸோ அவங்க எனக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னதுமே நான் அவங்ககிட்ட சொன்னது தான். ஆனால் நான் நினைக்கிறேன் மேபி இட்ஸ் அம்பால்ஸ் கால். அம்பாள் வாண்ட்ஸ் மீ டு லேர்ன். நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க உங்கள் மூலிமா. ஸோ வந்து கண்டிப்பாக நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து கற்றுக்கிட்டேன். சொல்லவே கூடாதுங்க. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ரத்தையாக இருந்தானா டெய்லியும் அவங்களோட டைம் எடுத்து, அவங்களுக்கு எத்தனையோ வேலைகள் வந்து இருக்கும், டெய்லி ஒரு 1 hour 1.5 hours டைம் எடுத்து எனக்கு அவ்வளோ நல்லா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு பக்தி பாவத்தோட இந்த நடத்தும் போதே வந்து நிறைய அம்பாள் ரிலேட்டடான ஸ்டோரிஸ், மகாபெரியவாள் ரிலேட்டடான ஸ்டோரிஸ், பக்தி நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னலாம் அவ்வளோ அழகாக வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு.
லாஸ்ட் 3 டேஸுமே வந்து அந்த 183 ஸ்லோகாஸை 51 டே, நெக்ஸ்ட்டு 1 டே வந்து 50, அண்ட் நேற்று வந்து லாஸ்ட் 83 ஸ்லோகாஸுமே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இருந்துச்சு. அம்பாள் முன்னாடி அம்பாளுக்கான 5 மலர்கள் வந்து சாத்திட்டு 5 நெய்வேத்தியம் வந்து அம்பாளுக்கு பிடிச்ச செஞ்சு வச்சுட்டு அம்பாள் முன்னாடி உட்காந்து இந்த புக் வச்சு நான் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸ் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே வந்து முடியாது. forever grateful to Anna and forever grateful to Ambal. And எனக்கு என்ன சொல்கிறே தெரில, த பெஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். எனக்கு நிறைய ஸ்லோகம்லாம் கற்றுக்கணும்னு ஆசை எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் நான் சம்டைம்ஸ் நமக்குள்ளேயே ஒரு சோம்பேறித்தனம் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. அதனாலே வந்து அப்படிலாம் வந்து நானாக போய் கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டேன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு குரு அவங்களாவே தேடி வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து நீ கற்றுக்கோமா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இனிமேல் என்னால் எப்போல்லாம் முடியுதோ, ஃப்ரைடேஸ், நவராத்திரி, எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து நான் வந்து அம்பாளுக்காக அம்பாள் முன்னாடி உட்காந்து நான் வந்து படிப்பேன். இப்போ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணலாம். பட் ஸ்டில் போக போக டெய்லியும் சான் பண்ணி பழக நல்லா வந்து நானும் இதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி ப்ரோ ஆகிடுவேன். அம்பாள் நான் தப்பு பண்ணி என்ன பண்ணாலுமே வந்து அம்பாள் வந்து ஏற்றுப்பா தான். எனக்கு படித்து முடிச்சுட்டு நான் அம்பாள் வந்து சொல்லியிருந்தேன், அம்மா எனக்கு தெரியும் நான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன், நிறையா தப்பெலாம் பண்ணியிருப்பேன் தான், ஆனால் அந்த தப்பு எல்லாத்தையுமே நீ வந்து பொறுத்துக்குமா, நான் வந்து ஆசையாக உனக்காக வந்து படித்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அம்பாலும் கண்டிப்பாக அந்த ஆஃபரிங்கை வந்து ஏற்றிருப்பாங்கன்னு தான் வந்து நினைக்கிறேன். இந்த 5 நைவேத்தியம் தான் நான் அம்பாளுக்கு வச்சுருந்தேன். தாம்பூலம், பாயசம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம். அம்பாளுக்கு வந்து இன்றைக்கி செவ்வந்திலே வந்து மாலை கட்டி போட்டிருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறக்கு, எல்லோ அண்ட் பர்பிள் கலர் செவ்வந்தியில். அலாங் வித் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால நான் மகாலட்சுமி ஃபோட்டோவுமே எடுத்து வச்சு மகாலட்சுமியே வந்து பூஜை பண்ணோம். அண்ட் இதுதான் வந்து எங்களோட குலதெய்வம் காமாட்சி அம்மன் ஃபோட்டோ. ஸோ இந்த ஹாப்பியான விஷயத்தை தான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து சொல்வேன்னு வந்து நினச்சேன். அண்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. 16 வீக்ஸ் காமாட்சி அம்மன் பூஜை வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், அம்பாள் வந்து அவ்வளோ நிறைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த பூஜை வந்து பண்ணுங்கள். ஃப்ரைடேஸ்லாம் முடிஞ்ச அளவு வந்து ட்ரை பண்ணி உங்களை நீங்களே வந்து புஷ் பண்ணி ஏதாவது வேண்டுதல் வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த வேண்டுதலுக்காக வந்து வேண்டிட்டு வந்து பண்ணுங்கள். அம்பாள் வந்து அதுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து உங்களுக்காக வந்து நடத்தி கொடுப்பா. 100% 200% ட்ரூ. இந்த விஷயத்தில் வந்து பூஜை முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சால் கோயிலுக்குமே வந்து போயிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இன்றைக்கி அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த பூஜை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதை இன்னொருத்தவங்க பார்க்குறவங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக அவங்களுக்கும் சரி இத்தனை பேர் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு எண்ணம் வரும். ஸோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பூஜையை வந்து நிறையா பேர். இந்த பூஜை ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's Tata, bye bye from Nandini. Take care.